அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த வீடியோல வர இந்த பெண்மணியை பார்த்தா எனக்கு என்ன தெரியுமா தோணுது, ஏதோ காட்டுல வாழற மந்திங்கெல்லாம் இருக்கு பாத்தியா, மந்திங்க அதுங்கெல்லாம் இந்த பெண்ணை பார்த்துச்சுன்னா என்ன தெரியுமா, நம்மளுடைய பிள்ளைய நம்மளுடைய இனத்தை எப்படி ஊர் உள்ள விட்டுட்டு போனான்னு சொல்லிட்டு வந்து தூக்கிட்டு போயிட போகுது. அந்த மாதிரி தான் இது மூஞ்சி வச்சுக்கலாம் வீடியோ போட்டு இந்த மூஞ்சிக்கு வேற லைக்ஸ் அண்ட் கமெண்ட் வேற எகிருது. மானகட்டா இந்த நாய் என்ன கேக்குதுனாக்கா, இதெல்லாம் நாங்க வன்மையா கண்டிக்கிறோங்க. அதாவது இது என்ன கேக்குதுனாக்கா, உங்க அண்ணா ஆட்சியில வந்து என்னத்தை அப்படின்னு கேட்டா இந்த பாஷெல்லாம் வந்து இந்த விசில் அடிச்சாங்க குஞ்சி ஆகி எங்களை சொல்றாங்க. இந்த மேடம் விசில் அடிச்சாங்க குஞ்சி ஆகி ஆழ விருதுகள்லாம் சொல்றாங்க. ஏதோ ஆழமத்தடியில குடும்பம் பண்ணி பொழைச்சிட்டு வந்துடுங்க, அதனால விழுதுன்னு இப்படியே பேசி தொலையுது. சரி, அதுக்கு நான் பதில் சொல்றேன். அதாவது வந்து இத்தனை நாளா என்னத்தை புடுங்கினீங்கன்னு கேட்கிறேன். இந்த புடுங்கி கிட்ட நான் கேட்கிறேன், ஏமா புடுங்கல் வாரிய இத்தனை ஆண்டுகள் அரசியல திமுகவா இருக்குல்ல, நீ இத்தனை ஆண்டுகள அரசியல நீங்க என்னத்தை புடுங்குனீங்க சொல்லு. அதிமுக காரன் என்னத்தை புடிங்கிட்டான் சொல்லலாம், இல்ல நீங்க தான் என்னத்தை புடுங்குனீங்க சொல்ல. வந்து 2 மாசத்துல என்னத்தை புடுங்கன்னு கேக்குற நீ, ஏமா புடுங்கல் வாதியே. அப்ப நீ என்ன இத்தனை நாளா கோமால தான் இருக்கியா? அப்ப நாட்டுடைய அரசியல் என்ன நடக்குதுன்னே தெரியலையா உனக்கு? தெரியாத முண்டை மயிருக்கு மூடின்னு போய் உட்கார்ந்துடணும். உன்னெல்லாம் அப்படிதான் பேசணும், அமைதியா இருந்துரு. சும்மா சவுண்ட் கொடுக்குறேன் நாங்களும் பேசுறோம் அப்படிலாம் பேசிக்கிறத. 2 மாசத்துல இவ்வளவு கேள்வி கேட்க தெரிஞ்ச உனக்கு ஏமா இத்தனை ஆண்டு கால அரசியல்ல எதையுமே கேட்க தெரியல? அரசியல் வேட்டை உறவுகளுக்கு ஈஸ்வரின் அன்பான வணக்கங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் தொடர்ச்சியாக எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறீங்க, நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. 2-3 நாளாக வீடியோ பதிவு பண்ண முடியல, கடுமையான வேலை எனக்கு. அதுவும் போக என்ன டைம் வீடியோ ரிலீஸ் பண்ணால் சரியாக இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டைமே வந்து நம்ம வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணால் டெய்லி வந்து வர்ற மாதிரி நான் முயற்சி எடுக்கிறேன். அதே மாதிரி இப்போ நம்ம சகோதரர் ஜெயபிரகாஷ் பேசுனது நீங்கள் கேட்டிருப்பீங்க. தமிழக வெற்றி கழகம் கட்சியை சார்ந்த சகோதரர். ஏற்கனவே இவர் மீது வந்து அவதூறு வழக்குக்கு நான் இப்போ கண்டென்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு கொலை மிரட்டல் கொடுத்த ராதிகா சிஸ்டருக்காக பரிந்து பேசி ஆதாரம் இல்லாமல் என்னுடைய புகைப்படத்தை வைத்து அவதூறு பரப்பியதற்காக இவர் மீது வந்து நான் அவதூறு வழக்கு நான் போட்டிருக்கிறேன். அதற்கு பிறகு இவர் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தார். அதில் நான் சரியாக விசாரிக்கலை, தவறு தான் மேடம் அது, அதனால் அந்த சிஸ்டருக்காக நீங்கள் வந்து இந்த வழக்கை வாபஸ் வாங்குங்கன்னு பேசியிருந்தாங்க. சரி, பரவாயில்ல. அதற்கு பிறகு அவருடைய முகநூல் ஐடியில் போய் நான் பார்க்குறேன், மறுபடியும் வந்து என்னுடைய புகைப்படத்தை வச்சு வீடியோ பதிவு செய்திருக்கிறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் வந்து ஒரு விமர்சனம் வைத்து தமிழக வெற்றி கழகமோ இல்லை வேறு யாரையோ விமர்சனம் வைத்து ஒரு வீடியோ பதிவு செய்கிறேன், அதில் வரக்கூடிய கமெண்டு அதை வைத்து மறுபடியும் வந்து ஒரு வீடியோ பதிவு செய்கிறதாக அவர் பேசியிருக்கிறாரு. இதுதான் எனக்கு பழைப்பு அப்படின்னு பேசியிருக்கிறாரு. நான் யார், நான் எந்த துறையில் இருக்குன்றது அவருக்கு தெரியுமா இல்லையா எனக்கு தெரியல. 10 வருடங்களாக இந்த பத்திரிகை துறையில் இந்த ஃபீல்டில் தான் நான் சுற்றின்னு இருக்கேன், இந்த பத்திரிகை துறையில் தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு இப்படிலாம் வந்து அவதூறை பரப்பி அந்த கமெண்டுக்கு ஒரு வீடியோ போட்டு அதில் வரக்கூடிய வருமானத்தில் வாழணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. இப்போ ஒரு சகோதரி அவர் பேசினார் பாருங்க, காது கொடுத்து கேட்க முடியல, அவ்வளோ கெட்ட வார்த்தைகள். அதாவது நான் என்ன கேட்குறேன்னாங்க, தமிழில் ஏகப்பட்ட வார்த்தைகள் இருக்குது. தமிழ் வந்து மூத்த மொழி, எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ் மொழி தான். அதில் எவ்வளோ நல்ல நல்ல வார்த்தைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் இந்த தமிழக விச்சலத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் சகோதரர்கள்லாம் பயன்படுத்துறதே இல்லை. அதை விட்டுட்டு என்ன கேவலமான வார்த்தைகள் இருக்குது, என்ன அசிங்கமான வார்த்தைகள் இருக்குது, அதையெல்லாம் இவங்க பயன்படுத்துகிறாங்க. இவங்க கட்சி குறித்து பேசக்கூடாது, இவங்க சிஎம் குறித்து பேசக்கூடாது, இவங்க கொள்கை கோட்பாடு குறித்து எதை குறித்துமே நாங்கள் பேசக்கூடாது. அப்படி பேசிட்டோம் அப்படின்னா எல்லா கட்ட வார்த்தையும் எடுத்துகிட்டு வந்து பெண் அப்படின்னு கூட பார்க்காம பொதுத்தளத்தில் அசிங்கமாக இவங்க பேசுவாங்க. இதுதான் இவங்களுடைய இயற்கையான குணமே. இதை நம்ம மாற்றவே முடியாது. அதுவும் போக நாம் ஒரு கருத்தை பதிவு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது, நாம் ஒரு கருத்தை பதிவு பண்ணுறோம். அப்போ கருத்தை மட்டும் பதிவு பண்ணாமல் கெட்ட வார்த்தையோடு சேர்த்து நீங்கள் அந்த கருத்தை பதிவு பண்ணீங்க அப்படின்னா கருத்து வந்து யாருக்கும் ரீச்சே ஆகாது. நீங்கள் பேசுகிற அந்த கெட்ட வார்த்தை மட்டும்தான் பொதுத்தளத்தில் நிற்கும். அந்த மாதிரி இந்த சகோதரர் பேசின அந்த கெட்ட வார்த்தைகள் மட்டும்தான் இப்போ பொதுத்தளத்தில் நின்று இருக்குது. அதையும் தாண்டி நம்ம ஜெயபிரகாஷ் சகோதரருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் கட்சியில் நடக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள், போதைப் பொருள், கஞ்ச நடமாட்டம், பாலியல் குற்றச்சாட்டுகள், இதெல்லாம் முதல்ல நீங்கள் பொதுத்தளத்தில் பேசுங்க. இந்த தவறை சுட்டி காட்டுங்க உங்கள் சிஎம் சாருக்கு. அதாவது தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைந்த பிறகு சிறுவிகுண்டம் எம்எல்ஏ சரவணன் அவர் தலைமையில், அவர் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர் தாங்க, அவர் தலைமையில் அவர் கட்சியில் இருக்கக்கூடிய 2 பேர் டிவிக்கு கட்சியில் விஜயோட ரசிகர் மன்றத்தில் 30 வருடங்களாக இருந்த ஒரு பெண் நிர்வாகியை கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. அதாவது விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய ஆண்கள் விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களை
கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்றாங்க. இவ்வளவுதான் சம்பவம். இது நடந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அந்த சகோதரி வெளியில வந்துட்டு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க, டிஜிபி அலுவலகம் போறாங்க, கமிஷனர் அலுவலகம் போறாங்க. ஆனால் இதுவரைக்கும் எம்எல்ஏ சரவணன் மீது நம்ம சிஎம் சார் ஆக்ஷனே எடுக்கல, நம்ம விஜய் சார் ஆக்ஷனே எடுக்கல. ஆனால் டிஎம்கே ஆட்சியில தேர்தல் பிரச்சாரத்துல நம்ம சிஎம் சார் என்ன பேசுறாங்க, கொல்லப்புறத்துக்கு ஒரு குழந்தைங்க போக முடியல, படிக்க போக முடியல, ஸ்கூலுக்கு போக முடியல, பாதுகாப்பு இல்லை. எதுக்கு சார் நீங்க எல்லாம் சிஎம் சாரா இருக்கீங்க, நீங்க பதவி விலகுங்க அப்படின்னு முன்னாள் முதலமைச்சரை பார்த்து நம்ம சிஎம் சார், இப்ப இருக்கக்கூடிய சிஎம் சார் கேட்டாங்க. ஏன் அக்கா தங்கச்சி இங்க பாதுகாப்பு இல்லை தமிழகத்துல, நான் வந்தா பாதுகாப்பு அள்ளி அள்ளி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பாருங்க, அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஆண் தொண்டர்களால பாதுகாப்பு இல்லை. அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்குங்க. குறைந்தபட்சம் அவரை கட்சியை விட்டு கூட தூக்கலங்க. அவங்க இன்னும் எம்எல்ஏவா இருக்கிறாரு, எல்லா நிகழ்ச்சியிலையும் அவர் கலந்துக்கிறாருங்க. அது போக கில்லி சரத் அப்படின்னு ஒரு அமைச்சர், அவரு போதைப் பொருளை பயன்படுத்தினார் அப்படின்ற ஒரு வழக்கு இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் கூப்பிட்டு கூட நம்ம சிஎம் சார் விசாரணை பண்ணவே இல்லை. அவங்க கட்சியில் இருக்கக்கூடியவங்க, டிவிக்கு கட்சியில் இருக்கக்கூடியவங்க 1.5 கிலோ 2 கிலோன்னு கஞ்சா வண்டிக்கும் கடத்திட்டு தான் இருக்கிறாங்க. அது குறித்து நம்ம சிஎம் சார் வாய் திறக்கிறதே இல்லை. இந்த சகோதரர் ஜெயபிரகாஷ் அது குறித்தெல்லாம் பேசுறதே கிடையாது. அதிமுக கட்சியில ஊழல்ல உச்சம் தொட்ட முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், அவங்கள நம்ம அண்ணன் விஜய் கட்சியில சேர்த்துக்கிட்டாப்ப சட்டமன்றத்தில் என்ன சொல்றாங்க, ஊழல் நாங்க பண்ண மாட்டோம், மக்கள் வரி பணத்தை தொட மாட்டோம், தொட்டா விட மாட்டோம், தொட்டவங்களையும் விட மாட்டோம் சொல்லிட்டு ஊழல்ல உச்சம் தொட்ட இன்னைக்கு வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய எம்ஆர் விஜயபாஸ்கரையும் விஜயபாஸ்கரையும் நம்ம அண்ணன் விஜய் கட்சியில இணைச்சுக்கிட்டாப்புல. இதுக்கு பெயர் தான் ஊழலை ஒழிக்கிறது போல இருக்கு. அதையெல்லாம் விடுங்க. டிவிக்கு ஆட்சி அமைந்த பிறகு 100 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குதுங்க. எங்கன்னு கேட்டீங்கன்னா, நாமெல்லாம் பழனிக்கு போய் மொட்டை அடிப்போம். ஆனால் இந்த டிவிக்கு கட்சிக்காரங்க சிஎம் சார் ஆட்சியில முருகனுக்கே மொட்டை அடிச்சிருக்கிறாங்க. பழனி முருகனுக்கே. பழனி முருகன் கோவில் இருக்குல்ல, அந்த கோவில் ட்ரஸ்ட்டுக்கு சொந்தமான மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய 1 ஏக்கரை 40 சென்ட் இடத்த பத்திரப்பதிவுத்துறை அமைச்சருக்கு தெரியாம, இந்து அறநிலைத்துறை அமைச்சருக்கே தெரியாம 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு யாரோ வித்திருக்காங்க, யாரோ வாங்கியிருக்காங்க. இந்த கதையை உங்களால் நம்ப முடியுதா? திங்க் பண்ணி பாருங்க. அது எப்படிங்க பத்திரப்பதிவுத்துறை அமைச்சருக்கே தெரியாம, இந்து அறநிலைத்துறை அமைச்சருக்கே தெரியாம, நம்ம முதலமைச்சர் சிஎம் சாருக்கு தெரியாம இப்படி ஒரு பத்திரப்பதிவு நடக்க வாய்ப்பு இருக்குதா? அப்ப இதுல கூட்டு களவாணிகள் யாரெல்லாம் அப்படின்றத கண்டுபிடிக்கணுமா வேண்டாமா? யார் கண்டுபிடிக்கணும்? அந்த ஆளுங்கட்சி தானே கண்டுபிடிக்கணும். அதையெல்லாம் பொதுத்தளத்தில் பேசாம டிவிக்கு ஆட்சியை, டிவிக்கு கட்சியை குறித்து நம்ம பேசிட்டோம் அப்படின்னா, விமர்சனம் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளை இந்த மாதிரியான தொண்டர்கள்லாம் அசிங்கமா பொதுத்தளத்தில் பேசுறாங்க. அவங்களுக்கு தெரிந்த கேஷுவலான ஒரு வார்த்தை எதுன்னா அந்த தேவடியான்ற வார்த்தை மட்டும்தான். அங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க பேசுறதுக்கு. அதை தவிர்த்து ஆக்கப்பூர்வமா ஏதாவது பேசுவாங்களான்னு கேட்டீங்கன்னா பேச மாட்டாங்க. மேகதாது பிரச்சனை இருக்குது, இது வரைக்கும் வாய் திறந்து பேசவே இல்லை. எனக்கு தெரிந்து டிவிக்கு கட்சி இருக்கக்கூடிய யாருக்கும் மேகதாட் அப்படின்னா என்னன்னே தெரியாது, காவேரி என்னன்னே தெரியாது. கலவரப்பள்ளி அந்த அணையில இன்னைக்கு நுரையா வந்துட்டு இருக்குது. இது குறித்து யாராவது பேசுவாங்கன்னு கேட்டீங்கன்னா யாருக்கும் தெரியாது. அதை பத்தி காவல்துறையினர் விசாரணை கைதியை அடிச்சு கொலை பண்றாங்க. சிஎம் சார் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சாரி கூட சொல்லவே இல்லைங்க. முன்னாள் சிஎம் சார் அது சாரி சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்ம அண்ணன் விஜய் வாயை திறந்து சாரின்னு கூட சொல்லவே இல்லை. அதாவதுங்க, டிவிக்கில் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களையும் கூப்பிட்டு நீங்க கேளுங்களேன். ஏதாவது ஒரு சம்பவம் குறித்து நீங்க கேளுங்க. யாருக்காவது ஏதாவது தெரியுதான்னு முதல்ல கேளுங்க. யாருக்குமே எதுவும் தெரியாது. அதுல முன்னாடி நின்று பேசக்கூடியது இந்த ராஜ்மோகன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், நம்ம பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவர்ஜனா, அப்புறம் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார். இவங்களை தவிர வேற யாரும் பிரஸ் மீட் கொடுக்கறது இல்லை. இவங்களையும் டீட்டெயிலாக போய் கேட்டீங்கன்னா இவங்களுக்கும் ஒண்ணுமே தெரியாது. நம்ம சிஎம் விஜய் சார் பொதுத்தளத்தில் பேசும்போது என்ன சொல்றாங்க, முன்னாள் முதலமைச்சரை பார்த்து என்ன டேஷுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப தொண்டர்கள்லாம் அப்படிதானங்க பேசுவாங்க. இதை விட இன்னும் கேவலமா பேசுவாங்க. இன்னைக்கு நமக்கு வாய்த்த முதலமைச்சர் என்பவர் ஒரு டேஷ் முதலமைச்சர். டேஷுக்கு பெயர் போன ஒரு முதலமைச்சர் தான் நமக்கு இன்னைக்கு தமிழக முதலமைச்சராக கிடைச்சிருக்கிறாங்க. டெல்லியில நீட் தேர்வை முன்னிட்டு இளைஞர்கள்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி சார்ந்த இளைஞர்கள். நீட் தேர்வில் அவ்வளோ பெரிய குளறுபடி நடந்திருக்குது. அதிமுக ஆட்சியில அனிதாவுடைய மரணம் நடந்தது. அப்ப நம்ம அண்ணன் விஜய், இப்ப இருக்கக்கூடிய சிஎம் சார் விஜய் நேரடியாக அனிதா வீட்டுக்கு போய் சந்திச்சு ஆறுதல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. நீட் தேர்வுலாம் எதுக்குங்க, வேண்டாங்க. அதே மாதிரி மாணவர்கள்ட்ட ஏன் டாக்டர் தான் படிச்சே ஆகணுமா, வேற படிப்புலாம் இல்லையான்லாம் கேட்டாங்க. இன்னைக்கு
நீட் தேர்வு குறித்து வாய் திறந்து பேசுறதே இல்லை, பேசவே இல்லை. எத்தனையோ மாணவ மாணவிகள் இன்னைக்கு டிவிக்கு ஆட்சி அமைந்த பிறகு தற்கொலை பண்ணியிருக்காங்க. ஏன் அன்னைக்கு முதலமைச்சர் வாய் திறந்து பேசவே இல்லை? இதெல்லாம் பேச மாட்டாங்க. இத்தனை பிரச்சனைகள் தமிழகத்தில் இருக்குங்க, இதெல்லாம் பேச மாட்டாங்க. நம்ம தமிழக மீனவர்களை இலங்கை மீனவர்கள் சிறைப்பிடிச்சு வச்சுட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் விவசாயிகள் தண்ணி இல்லாமல் செத்துட்டு இருக்கிறாங்க. ஜூன் 10, 12 தண்ணி திறந்து விட்டுருக்கணும், தண்ணி திறந்து விடவே இல்லை. அது கூட இந்த சிஎம் சாருக்கு தெரியாது. இப்படி 1008 பிரச்சனை தமிழகத்தில் இருக்கும் பொழுது இவர் வந்துட்டு நம்மள மாதிரியான பெண்களை அசிங்கமா பேசுறது, இவரை நாம விட்டுட்டு தேடலாமா சொல்லுங்க? இவர் மேல கண்டிப்பா வழக்கு போடணும் தானே? அதற்கான நடவடிக்கை நான் எடுத்துட்டு இருக்கேன். கண்டிப்பாக அவர் மீது வழக்கு தொடுக்க போறோம். உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை நீங்க பதிவு பண்ணுங்க. தொடர்ச்சியாக நாம சமூக பிரச்சனை குறித்து நிறைய பேசுவோம், நிறைய விவாதிப்போம். கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்டை நீங்க தெரிவிங்க. அது நெகட்டிவா இருந்தாலும் சரி, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பார்வைகள் மாறுபடலாம். அதனால கருத்து சுதந்திரம் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ரைட்ஸ். அதனால உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. ஜெயபிரகாஷ் சகோதரர் மீது நிச்சயமாக வழக்கு நான் தொடுக்க விட மாட்டேங்க. ஏன்னா தொடர்ச்சியாக இந்த மாதிரி எல்லா பெண்களையும் அவங்க அசிங்கமா பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம சிஎம் சார் தரப்புல பெண்களை அசிங்கமா பேசாதீங்க அப்படின்னு அறிக்கை கொடுத்த பிறகும், அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த பிறகும் கூட இவங்க அடங்குற மாதிரி தெரியல. ஒருவேளை பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆற்றாரா சிஎம் சார் நமக்கு தெரியல. ஸோ உங்களோட கருத்து என்னடா நீங்க பதிவு பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.